Hi friends, welcome to Ammo Surgicals. இன்னைக்கு நம்ம பிபி எப்படி செக் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ. இதில் சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ரீடிங் ஆக்குரஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப பிஸியாக இருக்காமல் ரொம்ப ஆக்டிவாக இருக்காமல் ஒரு 2 to 5 minutes காமாக உட்காந்துக்கணும். காமாக உட்காந்துக்கிறதுக்காக ஜஸ்ட் மொபைல் பார்த்துட்டு இல்லை டிவி பார்த்துட்டு இருக்கிறது காம் இல்லை. மென்டலி நம்ம எதுவுமே இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இருக்கணும், ரிலாக்ஸ் பொசிஷனில் இருக்கணும். ரெண்டாவது, செக் பண்ணும்போது நமக்கும் மிஷினுக்கும் ஒரு 1 feet டிஸ்டன்ஸ் இருக்கணும். ப்ளஸ் நம்ம சிட்டிங் பொசிஷனை விட மிஷின் வந்து கொஞ்சம் ஹையராக நம்ம ஹார்ட் ரேட்டுக்கு ஆர்ம் ரேட்டுக்கு இருக்கணும். ஸோ அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து நம்ம வந்து எப்படி அந்த கஃப்பை நம்ம போடுறதுங்கிறது. கஃப்பை நம்ம மாட்டும்போது நிறைய பேர் வந்து டியூபு இந்த பக்கம் போடுவாங்க. அப்படி இல்லை, டியூப் எப்போவுமே லோவர் சைடில் தான் இருக்கணும். செகண்ட் வந்து டியூப் எப்படி இருக்கணும்னா நம்ம அந்த ஆர்மை தாண்டுற மாதிரி இருக்கணும். ஒரு 1/2 inch மேலே இருக்கணும் ஆர்ம்லேருந்து. ஸோ இந்த சென்டரில் இருந்தாச்சுன்னா பெட்டராக இருக்கும் ரீடிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி 1-2 ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ செக் பண்ணலாம். நம்ம கட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட ரீடிங் ரெடி ஆயிடுச்சு. ஜென்ரலாக மிஷினில் வந்து 2 ரீடிங் நம்ம செக் பண்ணுவோம். ஒன்று சிஸ்டாலிக் அண்ட் டயஸ்டாலிக். சிஸ்டாலிக் வந்து 120 அண்ட் டயஸ்டாலிக் வந்து 80 இருக்கிறது வந்து ஒரு கரெக்டான ஒரு ரீடிங். ஸோ முன்ன பின்ன சம்டைம்ஸ் இருக்கும். சில பேருக்கு திடீர்னு கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கும். ஸோ ஒரே ரீடிங்கை வச்சு உங்களுக்கு பிபி இருக்குன்னு டிசைட் பண்ணிடாதீங்க. மல்டிபிள் டைம்ஸ், மல்டிபிள் டேஸ், ஒரு 3-4 days கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வாரம் ரீடிங் எடுங்க. ஸோ ஹையாகவே எப்போவுமே இருந்ததுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி அதுக்கான மெடிகேஷன் வாங்கிக்கோங்க. ஃபார் ஆர்டர்ஸ் கான்டாக்ட் ஆமோ சர்ஜிக்கல்ஸ். பெஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்குது வித் 3 years வாரண்டி. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்குது. தேங்க்யூ.